வணக்கம் கால்நடை தோழர்களே. இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு வந்திருக்கிறேன். உங்கள் ஏகே. வெள்ளாடுகளுக்கு பருவ அறிகுறிகள் உண்டா? எப்போது இனவருத்திற்கு வரும்? இதான் இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி. பொதுவாக சின்ன வகை ஆடுகள் 6 மாதத்திற்கு பிறகும், பெரிய வகை ஆடுகள் 10 மாதத்திற்கு பிறகும் இனவருத்திக்கு தயாராகுங்க. ஆமாம், இது கிராமத்தில் குருவைன்னு சொல்லுவாங்க, பெரிய இனம்னு சொல்லுவாங்க. பசு மாதிரி ஆட்டுக்கு பருவ அறிகுறிகள் இருக்கான்னு கேட்குறீங்களா? நல்லா கேட்குதுங்க. நிச்சயம் உண்டு. பசுவை போலவே ஒரு இடத்துல இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். கத்தும், வலு அடிக்கும், கடை ஆட்டை நோக்கி போகுமுங்க. வாழை அடிக்கடி ஆட்டும், பெண் உறுப்பு சிவந்து தடித்திருக்கும். இது மாதிரி அறிகுறிகள் 2 நாளைக்கு இருக்குங்க. 12 மணி நேரம் கழித்து 24 மணி நேரத்துக்குள்ளே பொலிக்காலையோட சேர்க்கணுங்க. அல்லனா எங்கள் மாதிரி பசுமித்ரா கிட்ட சின ஊசி இருக்குதுங்க, ஆடுகளுக்கு அழைச்சி போட்டுக்கோங்க. இது 19 நாள்லேருந்து 21 நாளைக்கு ஒரு வாட்டி பசுவை போலவே பருவத்திற்கு வருங்க இந்த ஆடு. ஆனால் ஆட்டோட கற்ப காலம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மாதம்தாங்க. குட்டி போட்டு பால் கொடுக்கறதுக்கு ஒரு 3 மாதம், மொத்தம் 5 3 8 மாதத்துக்கு பிறகு அடுத்த தடவை பருவத்திற்கு வரும்போது கிடாவே சேர்க்கணுங்க. இல்லைன்னா இங்கே மாதிரி பசுமித்ரா கிட்ட சின ஊசியை போட்டுக்கோங்க. செம்மறி ஆடு மாதிரி இல்லாமல் வெள்ளாடு முக்கிய அம்சமே பல குட்டியை போடுறதாங்க. இது மாதிரி வம்ச வழி உள்ள ஆடுகளை தேர்வு செய்யுங்க. அப்பத்தாங்க நிறையா குட்டி போட்டு கை நிறைய காசு பொருளும். வருகிறேன் அடுத்த ஒரு தலைப்போடு. நன்றி.